Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட கிச்சனில் அடிக்கடி அழுக்காக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் தான். நம்ம சமைக்கும்போது ஏதாவது பால் இல்லை சாம்பார், குழம்பு, சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பொங்கி கீழே கொட்டி அது ஃபுல்லாகவே வந்து கரையாயிரும். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் டக்குன்னு க்ளீன் பண்ணவும் முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி செலவே இல்லாமல் சூப்பரான ஒரு க்ளீனிங் லிக்விடு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது என்ன லிக்விட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழ தோல் வந்து சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 3-4 பீசஸ் அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அந்த எலுமிச்சம்பழ சாறில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும். ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து வடிகட்டி விட்டுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற சாறு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே இறங்கிடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த லிக்விட் வந்து நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த லிக்விட் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதிலேருந்து இப்போ நான் வந்து விம் லிக்விட் வந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். லிக்விட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட டிடர்ஜென்ட் பவுடர் இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அந்த அடுப்பில் இருக்கிற கம்பிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுப்பு வந்து க்ளீன் பண்ணுற கேப்பில் இந்த கம்பிகளை வந்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணி முடிச்சதும் கம்பியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பர்னருக்குள்ளே வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் வந்து வச்சு நம்ம இந்த பர்னரை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த ஸ்ப்ரே வந்து நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வந்து ஊறிடும். ஸோ நான் அடித்த உடனே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஊற கூட நான் விடலை. அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக விட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அடுப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பர் ஏதாவது போட்டோம் அப்படின்னா அடுப்பு வந்து டேமேஜ் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம வந்து ஊற வைக்க தேவை கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அழுக்கெல்லாம் சூப்பராக விட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு வாசமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கிச்சனில் நான்வெஜ் அந்த மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி வந்து லிக்விடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லே வந்து கிச்சனில் வரவே வராது. இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் சிங்க்கு, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிடும். நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து அடுப்பு தொடச்சி விட்டுடலாம். பாருங்கள், துடைக்கும் போதே உங்களுக்கே வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நல்ல நல்ல பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அடுப்பும் வந்து கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். கையோடு நம்ம வந்து கவுண்டர் டாப்லையும் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கும் வந்து க்ளீன் பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நல்லா அந்த மாதிரி பஞ்சு வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி ஒரு ஈர துணியை போட்டு நல்லா அப்படியே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடும் நம்மளோட கவுண்டர் டாப்பு. எப்போவுமே வந்து நீங்கள் நார்மலாக சமையல் முடித்த உடனே இந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அடுப்பு வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கவுண்டர் டாப்லேயும் வந்து கொசு, எறும்பு அந்த மாதிரி எதுவும் வந்து மொய்க்காமல் இருக்கும். எப்போவுமே பார்க்குறதுக்கு க்ளீனாக ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு செலவே இல்லாத லிக்விடு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நார்மலான பச்சை தண்ணி வந்து சேர்த்து நம்ம வந்து சப்பாத்திக்கு மாதிரி மாவை வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாயங்கால வேளையில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து நீங்கள் டிஃபனுக்கு கூட ரெடி பண்ணிக்கலாம், இல்லை டின்னராக எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி ஒரு 4 உருண்டைகளாக அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 வெங்காயத்தை தோல் உரிச்சதுக்கப்புறமா பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து பஜ்ஜிக்கெல்லாம் காய செய்வோம் இல்லையா? அந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து சீவிக்கலாம். கேரட் துருவுற பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி வெங்காயத்தை வந்து சீவி எடுத்துக்கலாம். நல்ல மெல்லிஸாக ஸ்லைஸாக வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகப்பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து அடித்து வச்சுருங்க. இப்போ இது வந்து நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சப்பாத்தி செய்யும்போது அதுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ் வந்து செய்யணும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி என்ன சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிற அளவுக்கு சில சமயத்தில் நமக்கு வந்து கிச்சனில் ரொம்ப ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு வேலையும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ இந்த மாவை வந்து நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா சின்னதாக வந்து தேய்ச்சிக்கோங்க, பெருசாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு பக்கமாக தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் எடுத்து மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்டையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா மாவோடு அந்த வெங்காயம் போயிட்டு நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே வந்து மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வெங்காயத்தில் ஈரம் இருக்கிறதுனால அது வந்து ஈரத்தன்மை ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்காக மேலே கொஞ்சமாக வந்து மாவை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த வெங்காயம் இருக்கிற போர்ஷனை வந்து தவாவில் திருப்பி போட்டுருங்க. தவா வந்து நல்லா ஹீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயத்தை அந்த மாதிரி வெங்காயம் இருக்கிற பக்கத்தை அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வந்து ஆயில் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலராக நல்ல இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். அதே மாதிரி பின்பக்கத்தில் இருக்கிற மாவும் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த வெங்காயம் இருக்கிற போர்ஷனை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அந்த மாதிரி மேலே சேர்த்துருங்க. பெரிய சைஸ் சப்பாத்தியாக போட்டிங்க அப்படின்னா ஒரு முட்டை வந்து தாராளமாக பிடிக்கும். நான் சின்னதாக போட்டதுனால 2 சப்பாத்திக்கு வந்து ஒரு முட்டை தாராளமாக பிடிச்சிது. இப்போ சூப்பராக இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோ அப்படி இல்லைன்னா டின்னருக்கோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை அப்படியே வந்து சுட சுட நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம வந்து செய்யவே தேவையில்லை. நம்ம சாப்பிடும்போதே அந்த பெப்பரு, சீரகத்தூள் எல்லாமே வந்து சேர்ந்து நல்ல தூக்கலாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னும், அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் அந்த முட்டை வெங்காயம்லாம் சேர்ந்துட்டு செமையான காம்பினேஷனாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பழைய ஷர்ட்டை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய ஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷர்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு போர்ஷன்லேருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது இந்த கைப்பகுதி இருக்கு இல்லையா? இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த கைப்பகுதியில் ஃபுல்லாக நேராக நம்மளோட ஷோல்டர் இருக்கு இல்லையா? அந்த ஷோல்டர் சைஸுக்கு நம்ம அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் அந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன்ல, இந்த போர்ஷனை அப்படியே நேராக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அது வந்து நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி ஷர்ட்டோட அடுத்த பக்கத்தை திருப்பி போட்டுட்டு அந்த பக்கம் இருக்கிற ஷோல்டர் பக்கத்தையும் வந்து நல்லா மடித்து போட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் 2 பக்கம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி கீழ் பக்கத்தையும் வந்து கரெக்டாக நேராக வந்து வச்சுட்டு அதையும் வந்து சின்ன சைஸில் இப்படி மடித்து கொடுத்துட்டு அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே வந்து அந்த நெக்கு பகுதி இருக்கு இல்லையா? அதையும் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மடித்து போட்டுடலாம். அந்த சைஸுக்கு மடித்து போட்டு அதையும் வந்து நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஷர்ட்டோட 4 பகுதியும் நம்ம வந்து சைடு சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற பீஸையும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் தான் வந்து தைக்கிறேன். இதே நீங்கள் மிஷினில் தைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலை வந்து முடிஞ்சிடும். ஃபுல்லாகவே 3 பக்கம் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கையிலே வந்து தைச்சிடலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து உள்பக்கமாக இருக்கிறத வந்து அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி நான் திருப்பிட்டேன். இப்போ சூப்பராக நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற துணிகள் இதெல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி ஒரு தலகாணி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேஸ்ட்டாக இருக்கிற பெட்ஷீட் அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த பட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வந்து எடுத்து வைக்கலாம். ரொம்ப ரேராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற சாரீஸ் கூட இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை கூட இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து சேஃபாக எடுத்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சூப்பராக தூக்கி போடுற ஒரு பழைய ஷர்ட்டை யூஸ் பண்ணி அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம்.
இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வேஸ்ட்டு துணியெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தலகாணியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அந்த மாதிரி பட்டன்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவ்வளோ சேஃபாக இருக்கும் நம்ம வந்து வைக்கிற பொருள். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து பீரோவில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து சேஃபாகவே இருக்கும். ஸோ கலைஞ்சும் போகாது. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.